வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் அந்த லெசன் பார்க்க போகிறோம். விசையும் இயக்கமும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பீட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு பையன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். மரத்தில் இருந்து இலை கீழே விழுது. இங்கே ராட்டினத்தில் ரொட்டேட் ஆகி சுற்றிட்டுருக்காங்க. இங்கே என்ன ஆகுது? 2 and 4 மோஷன். வாட்சில் இருந்த பெண்டுலம் சுற்றுது. இங்கே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டுருக்கு. இங்கே கோகனட் ட்ரீலேருந்து கோகனட் கீழே விழுது. ஸோ இதில் எல்லாமே ஏதோ ஒரு செயலை சொல்லுது. என்னன்னு பார்ப்போம். We have studied in our earlier classes that push or pull result in some motion of the object. தள்ளுதல் அல்லது இழுத்தல் பொருட்களை இயங்க செய்கின்றன. When we open the door or kick the football or lift our school bag, motion is involved and there is some push or pull. ஒரு கதவை திறக்கும் போதும் கால்பந்தை உதைக்கும் போதும் புத்தக பையை நம்ம தூக்கும் பொழுதும் அங்கே இழுத்தல் அல்லது பார்த்திங்கன்னா இழுத்தல் அல்லது உதைத்தல், அதாவது புஷ் ஆர் புல், அது ஏதோ ஒன்று இங்கே நடக்குது. Can you identify whether it is push or pull that result in the motion of the following cases? தள்ளுதல் அல்லது இழுத்தல். இப்போ ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்கு? புஷ், இழுத்தல். இதில் ரெண்டாவதுல என்ன பார்த்தீங்கன்னா புல், தள்ளுதல். இதில் என்ன பண்ணுறாங்க? தேர்ட் ஒன் இஸ் புல். ஊஞ்சல் என்ன பண்ணுறான்? புல். இந்த காட்டில் என்ன பண்ணுறாங்க? புஷ், இழுத்தல். இந்த ஆணி என்ன பண்ணுறாங்க? புல் பண்ணுறாங்க. மோஷன் அண்ட் ரெஸ்ட், இயக்கமும் ஓய்வும். சப்போஸ் தேர் இஸ் ஏ புக் ஆன் யுவர் டேபிள் ரைட் இன் த மிடில். ஒரு புத்தகம் வந்து உன்னுடைய டேபிளோட மிடில் இருக்குது. இப்போ புக்கு மூவ் ஆகுதா? இல்லை, புக் இஸ் நாட் மூவிங், இட் இஸ் அட் ரெஸ்ட், ஓய்வு நிலையில் இருக்குது. இஃப் யூ புஷ் த புக் டு ஒன் சைட் ஆன் த டேபிள் டு கிளியர் த ஸ்பேஸ் ஃபார் கீப்பிங் யுவர் நோட் புக். இந்த புக்கை இந்த சென்டரில் இருந்து ஒரு ஓரமாக தள்ளிட்டு வச்சோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது? புக்கு வந்து மூவ் ஆகுது. when the book was at same place with respect to the table it was at rest, but it was pushed from one place on the table to another place it was moving. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தப்பட்டால் அது என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஒரே இடத்துல இருந்தால் என்னது? ரெஸ்ட். when there is a change in the position of an object with respect to time then it is called motion. ஒரு பொருளுடைய பொசிஷன் வந்து மாறுது, நேரத்தை பொறுத்து மாறுச்சுன்னா அது என்ன இருக்குது? அந்த பொருள் வந்து மோஷனில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குது. இஃப் இட் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி இட் இஸ் கால்ட் ரெஸ்ட். ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்ததுன்னா அது என்ன இருக்குது? ஓய்வு நிலையில் இருக்குது. இந்த பிக்சரில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. We can clearly say that both Rekha and Babu are correct. From the point of view of Babu, Mohan along with the bus is in motion. But for Rekha, who is sitting beside him, he is at one place, therefore is stationary. பாபு ரேகா ரெண்டு பேரும் சொல்கிறது கரெக்டு. ஆனால் என்னாச்சு? பேருந்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் இயக்கத்தில் உள்ளான். ஆனால் அருகில் இருக்கும் ரேகாவை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி இருக்கான்? தட் ரெஸ்ட், ஓய்வு நிலையே இருக்கா. ஆனால் பாபுவை பொறுத்து பாபு என்ன சொல்கிறான்? அக்கார்டிங் டு பாபு மோகன் இஸ் இன் மோஷன். பாபு என்ன சொல்கிறான்? மோகன் வந்து இயக்கத்தில் இருக்கான். ஆனால் பட் ரேகாவை பொறுத்து என்ன இருக்கு? அவன் ஓய்வில் இருக்கான். இப்போ நமக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. The man is in the boat is moving with respect to the bank of river. இயங்கும் படகில் உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்து என்னத்தில் இருக்கா? இயக்க நிலையில் இருக்கான். he is at rest with respect to the boat. படகனை பொறுத்து அவன் ஓய்வு நிலையில் இருக்கிறான். ஒரு கேர்ள் வந்து ஊஞ்சல் ஆடுற. the girl on the swing is moving with respect to the seat of the ஸ்விங். ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் ரம்யா ஊஞ்சலை பொறுத்து எப்படி இருக்கா?
ஸ்விங் ஆகிட்டு இருக்கா. ஷீ இஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். தோட்டத்தை பொறுத்து அவள் எப்படி இருக்கா? ஓய்வு நிலையில் இருக்கா. நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். நிஷா என்ன பண்ணுறா? அவங்க பாட்டி வீட்டுக்கு சைக்கிளில் போயிட்டுருக்கா. சிட்டிங் ஆன் த பைசைக்கிள், நிஷா இஸ் சைக்கிளில் இருக்கும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட் அவள் எப்படி? ரெஸ்ட். ஷீ இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். பைசைக்கிளை பொறுத்த வரைக்கும் அவள் மூவிங்கில் இருக்கா. ரோடை பொறுத்த வரைக்கும் அவள் என்னதில் இருக்கா? ரெஸ்ட். டேக் த கேஸ் ஆஃப் யர் புக் ஆன் த டேபிள் அட் ரெஸ்ட். ஒரு புத்தகம் நகர்த்தப்படாமல் மேஜையில் அப்படியே இருக்குன்னு பார்த்துப்போம். இஸ் இட் ரியல்லி வித்தவுட் எனி மோஷன்? அப்போ அது ஓய்வு நிலையிலே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, we know that earth is rotating on its axis, therefore the table along with the book must be rotating. தனது அச்சையை பற்றி என்ன பண்ணுது? சுற்றி கொண்டு இருக்கு. அப்படி என்ன பூமியில் இருக்க மேஜையும் அதன் மேலே இருக்கக்கூடிய புக்கும் என்ன ஆகும்? சுற்றி கொண்டு இருக்கும். நாமும் என்ன பண்ணுறோம்? therefore from the இடத்துல இருக்கக்கூடிய நாமும் புத்தகமும் ரொட்டேஷனில், அதாவது மூவிங்கில் இருக்குது. Similarly, while traveling in a bus, we feel that the poles and the trees seem to be moved backwards and the things inside the bus are stationary. பஸ் உள்ள ட்ராவல் பண்ணும்பொழுது நாம் எல்லாமே எப்படி நிலையாக இருக்கிறோம். பஸ்ஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள், மரங்கள், மின்கம்பங்கள்லாம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். An object may appear to be stationary for one observer and other to be moving for another observer. இப்போ பஸ்ஸுக்கு வெளியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பஸ்ஸு மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பஸ்ஸுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கிற பொருள் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். An object is at rest in relation to a certain set of objects and moving in relation to another set of objects. சில பொருட்களை பொறுத்து ஓய்வு நிலையிலும் சில பொருட்களை பொறுத்து இயக்க நிலையிலும் இருக்கும். This implies that rest and motion are relative. எனவே ஓய்வு மற்றும் இயக்கம் இரண்டும் ஒன்றை ஒன்று ரிலேட்டட். When we kick a ball, it moves. When we push a book on the table, it moves. ஒரு பந்தினை உதைக்கும் போது அது என்ன ஆகுது? நகர்கிறது. புத்தகத்தை டேபிளிலிருந்து இழுக்கும் போது அது நகர்கிறது. When a bullock pulls the cart moves, motion occurs, an object is pushed or pushed by an agency. ஒரு பொருள் மீது செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வு காரணமாக இயக்கம்ன்றது நடைபெறுகிறது. Forces are push or pull by an animate or inanimate agency. பொருட்கள் மீது உயிருள்ள அல்லது that is animate or inanimate உயிரற்ற காரணிகளால் செயல்படக்கூடிய இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயல்களையே என்ன சொல்கிறோம்? நம்ம ஃபோர்ஸ், விசை என்று அழைக்கிறோம். இந்த விசை அதாவது ஃபோர்ஸ் வந்து can be classified into two major types, contact and non-contact forces. இடத்துல ஃபோர்ஸ், அனிமேட் ஃபேக்டர்ஸ், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ். அனிமேட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா உயிருள்ள காரணிகள், இன்அனிமேட் ஃபேக்டர் உயிரற்ற காரணிகள். ஃபோர்ஸோடைய டைப் என்னென்னு பார்த்தோம். அந்த பேசிக்ஸ் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். தொடு விசை, தொடா விசை. Wind making a flag flutter, a bullock pulling a cart are contact forces. காற்றினால கொடி அசைவது, வண்டியை இழுத்துவது, இது ரெண்டுமே என்னென்னா தொடு விசை. மேக்னட்டிசம், கிராவிட்டி, காந்த விசை, புவியீர்ப்பு விசை, இது ரெண்டுமே என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். In all the above cases, the force is executed by touching the body. So this type of forces are called contact forces. இந்த மேற்கூறிய இந்த wind making a flag flutter, bullock pulling a cart, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the force is executed by touching the body. பொருளை தொடுறதுனால அதில் விசை ஏற்படுகிறது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் கால்ட் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இதை தான் நம்ம தொடு விசை அப்படின்னு சொல்கிறோம். Mysteriously, ribbon coconut falls to the ground. What pulls
it to the ground, we would have heard about force of gravity on the earth. Gravity pulls the ribbon coconut from the ground. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்த தேங்காய்னா மரத்துலேருந்து முதிர்ந்த தேங்காய் கீழே விழுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையினால் தேங்காய் பூமியை நோக்கி விழுகிறது. when we bring a magnet near a small iron, இந்த பின் கிட்ட இந்த மேக்னெட்டை கொண்டு வரும்போது என்ன ஆகுது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் இது வந்து என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.